வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 12 தமிழ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம். இந்த வினாத்தாளில் நாம் 1லிருந்து 38 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம், அப்படிதானே? நாம் இனி இந்த காணொளியில் 39வது கேள்வியிலிருந்து பதில்களை படிக்கலாம் வாங்க. பிரிவு 3 எவையெனும் 3னுக்கு விடை தருக. 39 இலக்கிய நயம் பாராட்டுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 216. 40 தமிழாக்கம் தருக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 154. 41 தொழில் உவமை அணியை சான்றுடன் விளக்குக. அதாவது ஒரு தொழில் அப்படிலனா ஒரு செயல் காரணமாக அமையக்கூடியது தான் தொழில் உவமை அணி. இதுக்கு சான்று என்ன அப்படின்னா, அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தருக்கு சேர்ந்து ஒழுகுவர். அதாவது இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபயர் கம்ப் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? சென்டரில் என்னது நெருப்பை மூட்டிட்டு சுற்றி சுற்றி இருந்து என்ன செய்வாங்க, குளிர் வந்து காய்வாங்க. அந்த குளிர் காய்தவங்க எப்படி இருப்பாங்க, அந்த நெருப்புக்கு பக்கத்துலேயும் போக மாட்டாங்க, ரொம்ப விலகியும் செல்ல மாட்டாங்க, அப்படி தானே? நடுஸில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதே மாதிரி அரசனை சார்ந்திருப்பவர்களும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். சரி, புரிஞ்சிருச்சா? அப்போ அணி பொருத்தம் என்ன அப்படின்னா, இந்த குறளில் அகலுதல் அணுகுதல் இது வந்து தொழிலை வந்து ஒப்புமைப்படுத்தி உள்ளதான், அதனால் இது தொழில் உவமை அணி. சரியா, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்து போகலாமா? ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக. ஃபஸ்ட்டு அணி விளக்கம் படிச்சிருவோனே. அதாவது 2 பொருள் இருக்குது, அதில் ஒன்றை மட்டும் உருவகம் செஞ்சுட்டு மற்றொன்றை வந்து உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது தான் ஏகதேச உருவக அணி. இதுக்கு சான்று வந்து சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமா புனையை சுடும். சரியா, அணி பொருத்தம் பார்த்துடலாமா? சினம்னா என்னம்மா? கோபம். அப்போ கோபத்தை வந்து நெருப்பாகவும், இனம் அப்படின்னா என்னது, உறவினர், உறவினர்களை வந்து தெப்பமாகவும் உருவம் செய்த வள்ளுவர் வந்து உலக வாழ்க்கையை வந்து கடலாக உருவம் செய்யாமல் வந்து விட்டுருக்காங்க. அப்போ ஒன்றை உருவம் செஞ்சுட்டு மற்றொன்றை உருவம் செய்யாமல் விட்டுருக்கறதுனால இது ஏகதேச உருவக அணிக்கு சான்று. புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நான் இதை வந்து ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கதையை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும், எழுதிக்கிடணும். சரியா? இப்போ தனியாக நம்மளால் இருக்கோம் அப்படின்னா நம்மளால் எந்த விதமான காரியங்களையும் என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. இதே மாதிரி நிறையா பேர் நம்ம கூட்டு முயற்சி பண்ணோம்னா நம்மளால் முடியாத காரியம்னு எதுவுமே என்ன செய்யாது, கிடைக்காது, அப்படி தானே? ஒரு ஊரில் வந்து பல பேர் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த ஊரில் என்ன நல்லது கெட்டது எது நடந்தாலும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரொம்ப ஒற்றுமையாக செயல்பட்டு வந்திருக்காங்க. இப்படி பல நாள் கழிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு சில காரணத்துக்காகவும் அவங்க வாய் சண்டை போட்டிருக்காங்க. அந்த வாய் சண்டை கை சண்டையாக போய் கடைசியில் உயிரை பறிக்கக்கூடிய சண்டையாக என்ன செஞ்சிருச்சான், மாறிடுச்சான். இந்த செயலெல்லாம் பார்த்து பக்கத்து ஊருக்காரங்களாம் இவங்களை என்ன செஞ்சுருக்காங்க, ரொம்ப தாழ்வாக நினச்சிருக்காங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவராக பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு இப்படி போய் தன்கிட்ட என்னென்ன பணம் இருந்துச்சோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்களாம், இழந்துட்டாங்களாம். கடைசியில் தன்னுடைய குடும்பத்தை கூட சோகத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்களாம், தள்ளிட்டாங்களாம். அப்போ இவங்க நினச்சாங்களாம், நாம் வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் செம்மையாக அடைவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்களாம், ஒற்றுமையாக வாழ்ந்துட்டாங்களாம். சரியா, இதுதான் இந்த பழமொழிக்கு அர்த்தம். கூடி வாழ்ந்தால் நாம் என்ன செய்யலாம், கோடி நன்மையை வந்து பெற முடியும். சரி, அடுத்து யானைக்கும் அடி சறுக்கும். சரியா, அதாவது ஆனந்த் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப திறமையானவங்களாம், நல்ல ஒரு புத்திசாலி கூடயாம். எத்தனை திறமை இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு என்ன செய்யும், ஏதாவது ஒரு தவறு ஏற்படுவது மனுஷனோட இயல்பு, அப்படி தானே? அதுதான் என்னது, யானைக்கும் அடி சறுக்கும். அதே மாதிரி
இவங்க ஒரு நாள் அப்படியே கடை வழியாக நடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து இந்த பாதாள சாக்கடை மூடி இருக்கும்ல, அந்த மூடி மேலே ஏறி நின்றுக்கிட்டு 54 54 54 அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியாக போன ஆனந்த் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே, ஏன் இவங்க இப்படி சொல்லிக்கிட்டே குதிக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போது அந்த பாதாள சாக்கடை மூடியிலேருந்து குதிச்சிட்டு இருந்தாங்களா, அவங்க சொல்லியிருக்காங்க, அதை பற்றி உனக்கு சொல்லணுமா, நீ இந்த மூடி மேலே ஏறி நின்று குதி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆனந்த் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மூடி மேலே ஏறி நின்றுருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மூடியை வந்து உருவிட்டாங்களாம். உருவின உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஆனந்த் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாதாள சாக்கடையில் விழுந்துட்டார். அப்போ அருகில் உள்ளவங்களாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கள வந்து காப்பாற்றிட்டாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ஆனந்த் வந்து புத்திசாலி தான், அப்படி தானே. ஆனால் அவங்க எதுக்காக அவங்க கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது கூட தெரியாமல் அந்த ஒரு துன்பத்துக்கு வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஆளாயிட்டாங்க. அப்போ இதுதான் என்னது, யானைக்கும் அடி சறுக்கும். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? 43 ஏதேனும் ஒரு தலைப்பு குறித்து மரபு அல்லது புதுக்கவிதை புனைக. சரியா? இப்போ கல்வி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கவிதையை படிக்கலாம். கல்வி என்ற கடலில் மூழ்கி சிப்பிக்குள் முத்து எடுக்க கல்வி கலைக்கூடத்தில் நன்னெறி புகட்டுவது கல்வி. வாழ்க்கை என்ற படகில் பயணம் சிறக்க கல்வி. பண்பாடு ஓங்க கல்வி. பாடசாலை செல்வோம், கல்வி செல்வம் பெறுவோம். இதே மாதிரி நீங்களும் கவிதை என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கிடலாம். சரியா? சுற்றுச்சூழல். உடை ஒன்று அழுக்கானால் இல்லை துன்பம், உடுத்த வேறு ஒன்று கிடைத்திடாதா. உலகை அழுக்காக்குகிறாய் நித்தம், உனக்கென வேறு ஒன்று இருக்கிறதா. உண்மையை உரைக்க பலர் உரைத்தாலும் உள் மனதில் அதன் தீவிரம் உரைக்கிறதா. உடனே விழித்துக்கொள் உறங்காமல், உன் சந்ததிக்கு உன் சொத்து வேறுது. சரி, இப்போ அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ ஒரு தடவை படித்தாச்சு, நீங்கள் இன்னும் கூட ஒரு தடவை இதை படித்து வச்சுக்கோங்க. சரியா? நிறையா மதிப்பெண்கள்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. மீண்டும் நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.